நான் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாட்டு குழு அங்கத்தவராக சிவஸ்ரீ தேசகீர்த்தி கௌரவ கலாநிதி சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர சர்மா. உண்மையிலுமே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட விஷ போதைப் பொருளுக்கு எதிராக முழு நாடும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணக்கருவிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணக்கருவிலே பல்வேறு தரப்புகளுடைய முழு ஆலோசனையின் பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷ போதைப் பொருட்களை முற்றாக இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மாபெரும் எண்ணத்தை வடிவமாக செயல் வடிவமாக இன்றைய தினம் வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி, மத தலைவர்கள் என்ற வகையிலே நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அழகான நாடு, வளமான தேசம் ஒன்று அமையப்பட வேண்டுமென்றால் அந்த நாட்டில் வசிப்பவர்களுடைய அடித்தளம் சரியாக அமையப்பட வேண்டும். இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், விஷ போதைப் பொருட்களால் குடும்பம் அழிகிறது, இனம் அழிகிறது, சந்ததி அழிகிறது, எதிர்கால கல்வி கேள்விக்குறியாக படுகின்றது. இந்த நாட்டினுடைய எதிர்காலமும் ஒரு சில எதிர்காலத்தை நோக்கிய பயணத்திற்கு பெரும் இடர்களாக இந்த விஷ போதைப் பொருள் அமைகின்றது. ஆகவே அதனை கருத்திற்கொண்டு பரந்துபட்ட எந்தவிதமான கட்சி, ஜாதி, மத, இன, மொழி பேதமின்றி அனைவரையும் ஒன்றிணைக்கும்படியாக இந்த ஜனாதிபதியினுடைய இந்த வேலை திட்டமானது எங்களுடைய இந்த இலங்கை திருநாட்டிலே எதிர்காலத்திலே மிகவும் கஷ்டம். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்து பிடிப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது சட்ட நீதித்துறை, எங்களுடைய கௌரவ வணக்கத்துக்குரிய மத தலைவர் அவர்கள் கூறியது போல் ஆரம்பத்திலிருந்து பல்வேறுபட்ட முகாந்திரங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு எந்த இடத்திலையும் தனது நீதியின் நிலைநாட்டலை விட்டுக் கொடுக்காமல் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும், எதிர்காலத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு தக்க சமயத்திலே ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற தொனியிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் திடகாத்திரமாக இந்த நாட்டை அல்லது இந்த விஷ போதைப் பொருட்கள் ஒழிப்பது தொடர்பான விடயங்களிலே மிக மிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் மத தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் நிறைய விஷயங்களை ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம், நிறைய முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றோம். உதாரணமாக சிறையில் இருப்பவர்கள், போதைப் பொருள் அது தொடர்பாக அதிலிருந்து மீண்டும் சமூகத்திற்கு நல்ல மனிதர்களாக இணைப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமோ அந்த வழிவகைகள் தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வெளிவருவதற்கான நடவடிக்கை தொடர்பான விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. பாடசாலை சமூகம், இளைஞர் சமூகம், எங்களுடைய அனைத்து சமூகங்கள் உட்பட்ட அனைத்து விடயங்களையும், அதற்குரிய சட்டங்கள் மாற்றுவதற்கான முன்மொழிவுகளையும், அந்த முன்மொழிவின் அடிப்படையிலே நிறைய விடயங்கள் தற்போதும் கூட மாறிக்கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கட்டாயமாக, நிச்சயமாக இலங்கை வாழ் அனைத்து மக்களிடமும் மத தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் வினயமாக அன்போடு கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் வேண்டாம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்
எங்களுடைய வம்சாவளியினர் இந்த நாட்டிலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமான்ற ஒழுக்கம் தேவை, பக்குவம் தேவை, மன ஒருமைப்பாடு, மன அமைதி தேவை. இதற்கெல்லாம் நாங்கள் முக்கிய காரணியாக அமையக்கூடிய இந்த போதை பழக்கத்திலிருந்து முற்றாக ஒழிக்கும் வரை பொதுமக்களாக, தாய் தந்தையராக இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி எடுக்கின்ற வேலை திட்டங்களுக்கு கரம் கொடுப்போம், ஒன்றுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.